I'm back with my view. நான் பார்த்த 3 டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் தான் இது பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரி. ஸோ உண்மையான கதைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கிரைம் த்ரில்லர்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த 3 பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வந்து தி ஜாலி ஜோசப் கேஸு. இது ஒரு உமன் ஸ்டோரி. ஒரு நல்ல ஃபேமிலியில் அவங்க இருப்பாங்க, அவங்க நல்ல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்த ஃபேமிலியில் ஏன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஒருத்தராக அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரி. இன்னும் இந்த ஸ்டோரி வந்து இன்னும் அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதுக்காக என்ன அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து த ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஒரு 3 ஜென்ரேஷன் வாழ்ந்த ஒரு வீடு, ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப், எல்லாம் ஜாலியான லைஃப்பில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே அட் அ டைமில் 11 மெம்பர்ஸும் சூசைட் பண்ணிப்பாங்க. எதனால் சூசைட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கதை. கண்டிப்பாக பாருங்கள். தேர்ட் ஒன் வந்து த ஹண்ட் ஆஃப் வீரப்பன். வீரப்பனோட வியூ வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வேறு மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த 3 எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னோடய மைண்ட், என்னோடய வியூ வந்து டோட்டலாகவே மாறி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் இந்த மாதிரி ஒரு வாழ்ந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இந்த 3 எபிசோட்ஸுமே, 3 ஸ்டோரிஸ், 3 ஃபிலிம்ஸுமே ரொம்ப கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடந்ததுக்கா அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கணும். கேட்ச் இருந்தால் அப்படி. Bye. See you. Take care. Happy weekend. Do follow the page.